அஸ்ஸலாமு காய்ஸ், இது ஆஷா நாட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி கிளாஸ் 3 40 days சேலஞ்ச் ஞாபகம் இருக்கா? சாரி காய்ஸ், லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு தப்பாக நினச்சிக்கிறீங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோன் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரெஷர் டெக்னிக் பார்க்கலாமா? அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் பார்க்கலன்னா என் வீடியோக்குள்ளே போய் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் மெஹந்தி போட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பிகினர்ஸ் இருக்கலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோன் ஹேண்ட்லிங். ஓகேவா? கோன் ஹேண்ட்லிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேனை பிடிக்கிற மாதிரி என்றைக்குமே கோன் பிடிக்காதீங்க. அது உங்களுக்கு கை ரொம்ப வலிக்கும். நான் எப்படி சொல்கிறேனோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 3 விரல், அந்த 3 விரலில் கட்டை விரலில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த 2 விரலில் நம்ம டிசைன் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்ம கையை வளைக்கணும். சரிங்களா? பேனா பிடிக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது சரியாக வரவே வராது. உங்களுக்கு கை வலி தான் அதிகமாக வரும். என்னடா இது இப்படி வலிக்குதுன்னு அதுலேயே உங்களுக்கு இந்த மெஹந்தி போடுற இன்ட்ரெஸ்ட்டே விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே கற்றுக்கோங்க, அதுதான் பெனிஃபிட் ஜாஸ்தி. ஓகேவா? அதுதான் கை வலிக்கும் வலிக்காது எவ்வளோ ஹெவி டிசைன் போட்டாலும். ஓகேவா? இப்படி சில பேருக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருப்போம். ஆனால் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இப்படியே பிடிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் பிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படிலாம் போடுவாங்க தான். ஆனால் நீங்கள் இப்படி போடுறது தான் கரெக்டு. சரிங்களா? மறக்காமல் இது ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? நம்ம சேனலில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன இதில் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கோன் ஹேண்ட்லிங் வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? எப்படி பிடிக்கணும்னு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ப்ரைடுக்கோ இப்போ யாருக்காவது நம்ம வந்து மெஹந்தி போடுறோம் அப்படின்னா நம்மளோட கீழே இருக்க அந்த மணிக்கட்டு வந்து அழுத்தி வச்சு தான் நம்ம ஒரு டிசைன் போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கை நடுக்க வராது. அப்படி அழுத்தக்குள்ளே அவங்களுக்கு வலிக்கக்கூடாது, நம்மளுக்கு வலிக்கக்கூடாதுன்னா நான் வச்ச மாதிரி கையை வந்து அடியில் கொடுத்து வச்சு தான் போடணும். அப்போ தான் நம்ம கையும் வலிக்காது, அவங்களுக்கும் வலிக்காது, அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக வாங்குகிற கோனாக இருந்தாலும் நீங்களே மேக் பண்ணுற கோனாக இருந்தாலுமே அதில் காஞ்சு போயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து மெஹந்தியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மருதாணி போடவே ஆரம்பிக்கணும். அப்புறம் மிஸ்டேக் ஆகும். நம்ம போடக்குள்ளே எப்பயுமே மிஸ்டேக் ஆகாதுலாம் நினைக்காதீங்க. மிஸ்டேக் ஆகும். அப்படி ஆகக்குள்ளே உங்கள் கையை வச்சு துடைக்காமல் டிஷ்யூ பேப்பரோ இல்லை அந்த மாதிரி கிளாத்தோ வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? எப்பயுமே மெஹந்தி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி இல்லை, சும்மா கொஞ்சம் கோனை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெஹந்தி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? 2வது எப்பயுமே வேஸ்ட் கிளாத்து டிஷ்யூ பேப்பர் வைங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் கை வந்து ஸ்வெட் ஆகும், சில பேருக்கு வந்து கை வந்து ஆயிலியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வேஸ்ட்டு துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வீட்டில் நம்மளே போடுற கோனுக்குமே வெளியில் போடுற கோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டிப் வேரியேஷன் வந்து நிறையா இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது வந்து கோன் வந்து டிப்பு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஆனால் கடையில் வாங்குறது வந்து அப்படி இருக்காது, மொத்தமாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது நம்ம வீடியோவில் போட்டுருக்க, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மொத்தமாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா எப்படி வருதுன்னு. இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. கோன் ஹேண்ட்லிங் ப்ரெஷர் டெக்னிக் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு கிளாஸ் 4 வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.